மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றவுடனேயே கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையிலே நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தார். பொதுவாகவே அவர் பொதுவெளியிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி எனக்கு 2 கண்கள், ஒன்று கல்வி, மற்றொன்று மருத்துவம். அந்த கல்வித்துறை சேர்ந்த நூலகங்கள் தமிழ்நாட்டிலே பரவலாக கட்டுவதன் மூலமாக எதிர்காலத்தில் ஒரு அறிவுள்ள சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் முதலாக அண்ணன் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ் வளர்த்த மாமதுரையில் அவருடைய திருப்பெயரால் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று ஒரு நூலகம் அமைக்கப்பட்டது. தெற்கு பகுதியில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் அந்த நூலகத்தை இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கல்வித்துறைக்கு பெயர் போன கல்வியாளர்கள் அதிகமாக வாழ்கிற இந்த கோயம்புத்தூரில் நூலகம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2024-25 நிதியாண்டில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். 6/11/2024 இந்த நூலகத்தை பொறுத்தளவுக்கு அரசின் சார்பாக ஒப்பந்தங்கள் எல்லாம் கூறப்பட்டு இதனுடைய பணிகளை 6/11/2024 இந்த பணியை முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வைக்கப்பட்டது. ஏறத்தாழ 1,98,000 சதுரடி கொண்ட இந்த நூலகம், இதில் கீழ்த்தளம் உட்பட 8 தளங்களை கொண்டிருக்கிற ஒரு நூலகமாக இது அமைய இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அனுமதிகளெல்லாம் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் விமான நிலையத்தினுடைய துறையின் மூலமாக NOC மறுப்பில்லா சான்று, அதுபோல் கட்டட வரைபடத்திற்கு DTC மூலமாக முழுமையாக அனுமதி பெற்றிருக்கிறார்கள். தீயணைப்பின் துறை மூலமாக, மாசு கட்டுப்பாடு துறை மூலமாக முழுமையாக இந்த கட்டத்திற்கு வேண்டிய அத்தனை அனுமதிகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். இதனுடைய திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மொத்தம் 300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. இதில் 245 கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும், 5 கோடி ரூபாய் கணினி போன்ற விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதற்கு 5 கோடி ரூபாயும், புத்தகங்கள் வாங்குவதற்காக 50 கோடி ரூபாயும், ஆக 300 கோடி ரூபாயில் இந்த நூலகம் அமையிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். எனவே இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு கடமைகளை, பல்வேறு விழிப்புணர்வுகளை உருவாக்கியவர். இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களும் அவரை பின்பற்றுகிற அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவே முதலமைச்சர் அவர்கள் அவர் பிறந்த இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரியார் அறிவுலகம் என்ற பெயரில் அதை பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இதில் எல்லா வகையான வசதிகளும் இதில் இருக்கிறது. ஏறத்தாழ 400 பேர் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு கலையரங்கம், அதுபோன்று புதிய இன்றைக்கிற நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி டிஜிட்டல் உலகம், அறிவியல் மையம், குழந்தைகள் நூலகம், மாற்றுத்திறனாளிக்கென்ற தனி பிரிவு, தமிழ் நூல்கள் பிரிவு, ஆங்கில நூல் பிரிவு, போட்டித் தேர்வுக்காக IAS அதிகாரி போன்றது, தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் போன்ற அரசு சார்ந்த வங்கிகள் சார்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக போட்டித் தேர்வுக்கென்று தனி நூலகம், சொந்தமாக புத்தகம் எடுத்து வந்து கூட எங்கள் படிப்பதற்காக தனியாக அதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற பருவ இதழ்கள், தினசரி பத்திரிகைகள், அதற்கென்று தனியாக ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது. இதெல்லாம் நிர்வகிப்பதற்காக நூலகருக்கென்று தனியாக ஒரு அலுவலகம், நூலகர் அலுவலகம் என்று ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதற்காக ஒரு அலுவலகம் இதில் அமைக்கப்பட இருக்கிறது.
இதில் ஏறத்தாழ 4 லிஃப்ட்டு, அது இல்லாமல் எஸ்கலேட்ரு, 2 எஸ்கலேட்ரு, 200க்கும் மேற்பட்டிருக்கிற 4 சக்கர வாகனங்கள் நிற்பதற்கு கார் பார்க்கிங், 500க்கும் மேற்பட்டிருக்கிற 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு அதற்கென்று தனி இடம். வளர்ந்த நகரங்களிலேயே சென்னைக்கு அடுத்தபடியாக வளர்ந்திருக்கிற நகரம் நம்முடைய கோயம்புத்தூர். மாலை நேரங்களில் இங்கே படிப்பவர்கள் வெளியில் உட்கார்ந்து படிப்பதற்கு வேண்டிய வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது. அதுபோன்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதியும் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஏறத்தாழ சுமார் 1,20,000 புத்தகங்கள் இந்த நூலகத்தில் வைப்பதற்கு வேண்டிய ஃபர்னிச்சர் அவைகளும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது நான் ஏறத்தாழ 7வது முறை என்னுடைய ஆய்வு இந்த ஆரம்பித்ததிலிருந்து, ஏன்னா இந்த நூலகம் ஆரம்பித்து இப்போ அது 13.5 மாதம், இன்னும் 14 மாதம் முடியல, 13.5 மாதம் தான் ஆகிருக்குது. முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையை ஏற்று இது எப்பொழுது திறக்கலாம் என்பதற்காகத்தான் ஆய்வு மேற்கொள்வதற்காக நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய தலைமை பொறியாளர் நிர்வாகம் நம்முடைய மணிவண்ணனும் நாங்கள் இருந்து வந்தோம். முழுமையாக நாங்கள் சுற்றி பார்த்து இருக்கிற பணிகளுடைய நிலைகள் எது எப்போவெல்லாம் முடியும் என்று ஒப்பந்தாரை அழைத்து பேசிய அளவில் 10ஆம் தேதிக்குள் பணிகளை எல்லாம் நாங்கள் முழுமையாக முடித்து விடுவோம் என்று அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறை சார்ந்த இந்த ஊர்லேயே உங்களுக்கு தெரியும், தலைமை பொறியாளர் இருக்கிறார் ரங்கநாதன். ஏன்னா இது ரீஜனலுடைய ஒரு தலைமையிடம். ஏன்னா தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு 4 ரீஜனாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். இதில் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தோட தான் கோயம்புத்தூருக்கு தனி ரீஜனே அது போல் ரீஜனே கிடையாதுங்க. கோயம்புத்தூரில் பொதுப்பணித்துறை பணிகள்னால் கூட எங்கே போகணுன்னு கேட்டினாக்கா திருச்சிக்கு தான் போகணுங்க எல்லாருமே. அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து ஆரம்பித்து, அது கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, தருமபுரியாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இருந்தாலும் ரீஜனல் அலுவலகம் திருச்சியில் தான் இருந்தது. ஒரு புகழ்பெற்ற நகரம், ரொம்ப வளர்ச்சியான நகரம், பல நிலையில் கல்வித்துறையில் வழிகாட்டிய நகரம் இந்த நகரம். அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்த உடனேயே நாங்கள் எடுத்து சொன்ன உடனே இல்லை கோயம்புத்தூர் ஒரு தலைமை பொறியாளர் தர வேண்டும் என்று ஒரு மண்டல தலைமை பொறியாளர் இங்கே இருக்கிறார். அதனால் பணிகளை தலைமை பொறியாளர் தலைமையிலேயே இந்த பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்காணிப்பு பொறியாளர், அதே போன்று நிர்வாக பொறியாளர், செயற்பொறியாளர், அத்தனை பொறியாளர்களும் தனி கவனம் செலுத்தி இந்த 13 மாத காலத்திலே அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளரங்கத்தில் வேண்டிய அனைத்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதிகாரியும் வைத்துக்கொண்டு பொறியாளரையும் வைத்துக்கொண்டு ஒப்பந்தாரையும் வைத்து பேசிய அளவில் 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முழுமையாக அரசுக்கு ஒப்படைப்பதாக அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மாண்பு முதலமைச்சரிடத்தில் இசைவு பெற்று, ஏன்னா முதலமைச்சர் திறக்கணும்னா எல்லாத்தையும் பார்த்து தான் திறக்க முடியும். ஆனால் முதலமைச்சருடைய இசைவை பெற்று 10ஆம் தேதிக்கு மேல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட காலத்திலே மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இந்த பெரியார் அறிவுலகம் என்கிற ஒரு அற்புதமான நூலகத்தை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், சென்னையில் அண்ணன் கலைஞர் இருந்த காலத்திலேயே அண்ணா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோட்டூர்புரத்தில் அண்ணா நூலகம் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் ஒரு நூலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெரியார் பிறந்த அந்த மண்ணில் பெரியாருடைய பெயரில் பெரியார் அறிவுலகம் என்கிற ஒரு நூலகம் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு முறையாக தரத்தோடு நடைபெறுகிறது. அந்த தரத்தோடு நடைபெறுறதுக்கு காரணம், ஒரு டிவிஷனுக்கே ஒரு குவாலிட்டி தான் போட்டிருப்போம். ஆனால் இதுக்குன்னே தரமாக அந்த கட்டணம் கட்டப்படும் என்பதற்காக கிசி என்று சொல்லப்படுகிற குவாலிட்டி பொறியாளர் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறார்.
கீரிங்கெல்லாம் கரெக்டாக நடக்கிறா, தண்ணியெல்லாம் ஒழுங்காக பிடிக்கிறாங்களா ஒப்பந்தார் அப்படின்னு பார்ப்பதற்காக இங்கே இருக்குது. அதோடு மட்டுமல்ல, இங்கே நம்முடைய நண்பர்கள் யாராவது சிவில் பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்த உடனே ஒரு கட்டடம் வந்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணாக்கா அங்கே லேபு செட் பண்ண சொல்கிறோம். இங்கே சென்தாப்பிலேட் லேபுன்னு ஒரு லேபே வச்சுருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த கியூசிகளுக்கு வேலையை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த லேபில் போய் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்க்குறது தான். அதுக்கு பேர் சென்தாமெட்ரியல் லேபுன்னு பேர். சிவிலில் அது ஒரு சிலபஸே அது உண்டு. அதனால் அந்த லேபெல்லாம் வச்சு தான் தரத்தை நாங்கள் சோதிச்சுருக்கிறோம். பொதுவாக கட்டடத்துக்கு என்னென்ன தரம்லாம் சோதிப்போம்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சாயில் கீழே இருக்கிற மண் தன்மை, அதாவது சாயில் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தா பயன்படுத்துகிற தண்ணீர் வாட்டர் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தா அதை பயன்படுத்துகிற சேண்டு, மணலாக இருந்தாலும் சரி அல்லது எம்சாண்டாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துகிற அதையும் நாங்கள் எடுப்போம். இதில் பயன்படுத்துகிற கம்பிகள், ஏன்னா பல கம்பிகள் பல கம்பெனியில் இருக்குது. அந்த கம்பி உறுதித்தன்மையோடு இருக்குதா, நாங்கள் கொடுத்துருக்க டிசைன் பிரகாரம் இருக்குதா அப்படின்றத ஸ்டீலை வந்து அதை டெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்படி ஒன்றின் ஒன்றாக டெஸ்ட் பண்ணுவதற்காக நாங்கள் லேபை வச்சுருக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் வருகிற பொழுதெல்லாம் அந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 10 நாளைக்கு ஒரு முறை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களுடைய பொறியாளர்களை ஒருங்கிணைத்து ப்ராக்ரஸ் இருக்குதா என்று பார்த்து தலைமை செயலாளருக்கு அப்பப்பொழுது அவரும் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கோயம்புத்தூரில் இந்த நூலகம் மிக சிறப்பாக பெரியார் நூலகம் அமைகிறது. இந்த நூலகம் அமைகிறத பார்த்துட்டு பல மாவட்டத்தில் இருப்பவர்கள்லாம் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார். இது மாதிரி கோயம்புத்தூரில் நூலகம் கட்டுறீங்க, எங்கள் ஊரில் கட்டலையா அப்படின்னு பல பேர். அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய தொடர்ச்சியாக சேலத்தில் பாரதிதாசன் பேரில் ஒரு நூலகமும், அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் பேரில் வந்து திருச்சியில் ஒரு நூலகமும், மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற காயிதே மில்லத் அவர் பிறந்த திருநெல்வேலியில் ஒரு நூலகமும், அந்த பணிகள் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் கடலூரில் அதே போன்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அஞ்சலி அம்மாள் பேரில் அங்கே ஒரு நூலகம் கட்டுவதற்கு வேண்டிய பணிகள், முதற்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் வருங்காலத்தில் இன்னும் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு என்பது ஒரு விழிப்புணர்வு உள்ள தமிழ்நாடு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வந்திருக்க நீங்களே கூட எல்லாம் விழிப்புணர்வு உள்ளவங்க தான். ஆனால் இன்னும் கூட நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் விழிப்புணர்வு சமுதாயத்தை உருக்க வேண்டும் என்று சொன்னால் நூலகம் அவசியம் தேவை என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த நூலகத்திற்கு முக்கியத்துவம் தந்து ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார்கள் இந்த பெரியார் நூலகத்தை.